செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான பப்ளிக் ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி பாஸ் ஆகிறது ஈஸியாக அப்படின்றத ஏ டு செட் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விலங்கியல் ஜுவாலஜி, அதாவது மொத்தமாகவே எவ்வளோ மதிப்பெண்கள்னு கேட்டிங்கன்னா 70 மார்க். ஓகேங்களா, 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 3 அப்படின்னு வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு 15 ஒரு மதிப்பெண்கள் வினா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் ஏ டு செட் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம். பட் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகிருக்குங்க. 1 வேர்டு நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்ட் 2ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் ஆஃப் த ஃபாலோயிங். கொஷின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக எழுத சொல்லுவாங்க. அது இல்லாமல் 5 கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணோம். 6வது கொஷின் கம்பல்சரி கொஷின் வந்து 2 மார்க்கில் எழுதி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்குது. ஓகேங்களா, 3 மார்க் பகுதி 3ல் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டபோல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 5 கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 4, அதாவது பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கு விடை எழுதணும். அதாவது 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க, 5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடை எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஓகேங்களா, 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 34, 35, 36, 37, 38. ஓகேங்களா, அதில் வந்து ஆ அல்லது ஆ, ஏ ஆர் பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அல்லது ஆ, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஷினில் 2 வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினை அதுக்கான ஆப்ஷனை கரெக்டாக போட்டு கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் என்னதான் வந்து ஆன்சரே கரெக்டாக எழுதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பரும் ஆப்ஷனும் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து முழு மதிப்பெண்களும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்துட்டு பப்ளிக் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் என்பது குறையாது, அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுடைய பப்ளிக்கில் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக வேணாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து பிடிஎஃபாக போடுறேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து டெலகிராம் குரூப்பில் போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.